தன்னுடைய சுறுசுறுப்பு பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு இனிய துலாம் ராசிக்காரர்கள். எப்படி இருக்க போது இந்த 2025 வருடம் மே மாதம் பிறக்கவிருக்க ராகுகேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது? ஏற்கனவே ஒரு 6 மாசமா சின்ராசை கையில் பிடிக்க முடியல. எதை தொட்டாலுமே எல்லாரும் யார் சூப்பராக இருக்காங்கன்னா துளாராசிக்காரங்க தான், துளாராசிக்காரங்கன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாச்சு. ஆனால் நம்ப முடியல. இல்லை ஏன்னா வாங்கின அப்படி 10 வருஷமாக வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சு திடீர்னு நல்லா இருக்கும்னு சொல்லும்போது கொஞ்சம் கேட்குறதுக்கு அப்படியே, ஆனால் நிஜமாக நல்லாயிருக்கும், நம்புங்க. தேவையில்லாமல் அப்படி தான் இருக்கேன்லாம் போடாதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் யாரோ ஒருத்தவங்க நாங்களே நம்புகிறோம், துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறோங்க, நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது? எதில் கவனமாக இருக்க வேண்டும்? திரும்பவும் சொல்கிற மாதிரி பயிற்சி பலன்கள் என்பது, அதுவும் ராகுகேது பயிற்சி எக்ஸ்பெஷலி எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக மட்டுமே தானே தவிர, நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கும் தெரியும், அதனால் சூப்பர்னு சொல்ல வேண்டிய இதில் கொஞ்சம் கவனமாக எந்த இடத்தில் நாம் அடி எடுத்து வைக்க வேண்டும். எவ்வளோ காலமும் நல்லா இருக்குது, 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியுமே சாதகமாக இருக்குன்ற போது இந்த ராகுகேதுக்களுடைய அமைப்பு என்ன பண்ண போகுது அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்த்தோமே. ஆனால் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் புழங்கக்கூடிய காலகட்டம் தான். 5ஆம் இடத்துல ராகு அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த கொடுப்பனை. என்ன மேடம் 5ஆம் இடத்துல ராகு அமர்றது நல்லதா? 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிந்தனை ஸ்தானத்தில் ராகு அமரும்போது தாட்டெல்லாம் வேறு லெவலில் போகும். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இத்திரூண்டா யோசிச்சா முடியாது, இவ்வளோ பெருசாக யோசிச்சா தான் முடியும். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனியும் குருவும் கொடுக்க தயாராக இருக்கும்போது ராகுவும் அதற்கு வழிமொழியே தயாராக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ 5ஆம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, உங்களுடைய பிரம்மாண்டத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்த போகிறார். இது வரைக்கும் இல்லாமல் நான் உழைச்சாதான் காசு, நான் சம்பாதிச்சாதான் காசு, நான் ஓடணும், நான் பண்ணணுன்ற மாதிரியான தன்மையெல்லாம் உங்களுக்குள் இயங்க போகிறது. ஜாலியாக சொபஸ்டிகேட்டடாக அப்படியே ஓடிட்டு இருந்த துளாராசிக்காரங்களை கிரகம் என்ன பண்ணுது? கீ கொடுக்க தயாராகிடுச்சு. ஸோ 4 கிரகமும் தீ குடிச்சு நீன்னு எழுப்ப போகுது. 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துச்சாலும் 4 மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்கன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு கிரகம் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போதுன்னா ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுது, காதல் இனிக்க போகுது, குழந்தை பேர் கிடைக்க போகுது, மிக முக்கியமாக கடன் அடைய போகிறது. யாரெல்லாம் நகை அடகு வச்சுருந்தீங்களோ அந்த நகையெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. இடம் வாங்க போகிறீர்கள், மனம் வாங்க போகிறீர்கள், வண்டி வாங்க போகிறீர்கள், நிறைய பேர் புது ஃபோன் வாங்க போகிறீங்க. எல்லாமே சூப்பர் தான். ஆனால் இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, சிந்தனையை பலப்படுத்துவாரா? கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி மண்டபம் தான், போனால் எவரெஸ்ட் ஃப்ளைட்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் பிரம்மாண்டத்தை நோக்கி நகரப்போகிறது. அது தகுந்த மாதிரியே காலம் உங்களை இயக்கவும் தான் போகுது. ஸோ கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நீங்களாக வாங்கி தருவீங்க, இனிமேல் அடுத்தவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு எல்லாம் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் நான் நம்புறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளுக்கு அது வச்சுட்டாங்களோ இது வச்சுட்டாங்களோ அந்த மாதிரி சேவனை வச்சுட்டாங்களோ 4 எலுமிச்சம்பழம் ஊட்டிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு வீட்டில் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி சரியாக போகுது. இந்த ராகு தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளான்ட். அவர் போய் 5ல் உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிறைய பாம்பு பார்க்குறது, பாம்பின் சர்ப்பங்களுடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்தல், கனவுல பாம்பு பார்க்குறது, நேரில் பாம்பு பார்க்குறது, பாம்பு இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது, புச்சு இருக்கிற இடத்துல கால் வைத்து வருது, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு. இதன் மூலமாக பிரபஞ்சம் உங்களோடு நான் இயக்கிறேன் என்ற சமிக்கைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான், நெகட்டிவானதில்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, கேது 11ல் அமர்தல் அப்படின்றது என்னென்னா, லாபம் தரக்கூடிய கேது வரும்போது லாபம் தடைபடுமானா ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கனவு காண்டுக்கிட்டே உட்காந்துருந்தா லாபம் வருமா? காரியத்தில் இறங்கணும்ல. அப்போ கனவு காணக்கூடிய இடத்துல ராகு உட்காந்து இங்கிருந்து நிலாவில் பாட்டி சுடுற வடி எவ்வளோக்கு போய் பேரம் பேசி விற்கலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அது நடக்கிற காரியமா? இல்லை. அப்போ அங்கே லாபம் வருமா? வராது. இந்த மாதிரி கனவுகளால் கற்பனைகளால் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா அப்போ தான் அந்த லாபத்தில் வரக்கூடிய கேது தடைபடுமே தவிர, நீங்கள் காரியமாக யோசிக்க போது லாபத்தை 2 மடங்கு அதிகரித்து கொடுப்பார். எப்பயுமே 10ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்துலாம் பாவ கிரகங்கள் அமையும் போது அதற்கான வலு மிகச்சிறந்த நல்ல தன்மையில் தான் இருக்கும் என்பது தான் ஜோதிட சாஸ்திரம். அந்தபடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நன்மையைத்தான் தரப்போகிறார். நிறையா உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே குறைச்சிக்க போகிறீங்க. கேது எப்பவுமே சுருக்கக்கூடிய பிளாட்டில் அதை வாங்கணும் இதை வாங்கலாம் போயிட்டு இல்லைல்லப்பா, நம்மளுக்குன்னு வேலை இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் குறைச்சிப்போம், அதெல்லாம் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் நம்மளை சுருக்கி கொள்வோன்ற மாதிரி போகிறீங்க. இல்லை, இயல்பாகவே அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது.
நீங்கள் நல்ல ஒரு ஒரு ரூமில் இருந்தீங்க, நல்ல ஒரு இடத்துல இருந்தீங்க, நல்ல சுகத்தை அனுபவித்து கொண்டு இருந்தீர்கள், அதனால் திடீர்னு உங்களை வேறு ரூமுக்கு மாற்றி கொஞ்சம் அப்படியே திணற வைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ 100 விழுக்காடு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்குது, இடமாற்றம் அப்படின்றது இருக்குது, மனை மாற்றம் அப்படின்றது, வீடு மாற்றம் அப்படின்றது இருக்குது. ஒன்றும் இல்லாட்டி ஆஃபீஸ்லேயாவது இந்த சேரை விட்டு அடுத்த சேருக்கு உங்களை உட்கார வைக்கிறதுக்கான தன்மை எல்லாம் இருக்குது. கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய குணரோக சத்துரு இடத்தை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு போய் சனி உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் டிலே பண்ணி தான் அவர் கொடுக்க போகிறாரு. பத்தாவதுக்கு லாபத்தை கொஞ்சம் அப்படி தள்ளி வாங்கிறதுக்கான அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சூட்சமான தெரியுமா, எந்த இடத்துல லாபம் வரும்ன்றதை இண்டிகேட் பண்ணி மனசுக்குள்ளே அந்த இடத்துல காய நகர்த்துறதுக்கு ராகு முயற்சி பண்ண போகிறார். இதுவே பெரிய விஷயம். 5ஆம் இடம் பணபரஸ்தானங்க, சும்மா சாதாரணமாலாம் இல்லை. உங்களுடைய நாட்டராஸ்கோப்பில் பிளானட் நல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எப்படியோ ஒரு தடவை இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரான துன்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கேது மைக்ரோவாக யோசிப்பாரா, எந்த இடத்துல லாபம் வரும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வரும், எதை போட்டால் இந்த இற விடும், எப்படி வந்தால் எனக்கு இந்த காசு கிடைக்கும். இது வரைக்கும் காசுன்ற விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, பணன்ற விஷயத்தை யோசிக்கவே இல்லை, ஜாலியாக சுற்றிட்டே இருந்தேன். இனிமேல் நான் கொஞ்சம் பொறுப்பாக போகிறேன், நெருப்பாக போகிறேன் அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் கேது கொடுக்க போகிறார். அதற்கு வழிமொழிவதற்கு ராகுவும் தயாராக இருக்கிறார். அப்போது எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஞானம் வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டான விஷயத்தில் தானே போடுவோம். அப்போது கேதுவை நீங்கள் இயக்கினீர்களால் ராகு கூட இருக்கக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக இயங்க போகுது. பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகுது, பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத உங்களை யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் விட்டுவிட்டு போனாங்களோ அத்துணை பேருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். தராசு மாதிரிங்க நீங்கள், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களையே ஒரு 10 வருஷம் கிரகங்கள் போட்டு வாட்டிருச்சு. இந்த தடவை அதிலிருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு உங்களுக்கான தன்மையை உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த ராகு கேது உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நேரமாக இருக்கிறது. சூப்பராக இருக்குது. கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசை இருக்குது. நீங்கள் கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாலும் சரி உங்ககிட்ட உட்காந்து நான் உங்களுக்கு தான் அருள் புரிவேன், உங்கள் குலதெய்வம் அமர்ந்திருக்கிறது, அதற்கு ராகு வழிவிட போகிறார். சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் துளாராசிக்காரர்கள் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிந்தனையில் மட்டும் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் சிகரத்தை நோக்கி தான் அடியெடுத்து வைப்பீர்கள். ஓகே, நீங்கள் படிக்கிற துளாராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி உட்காந்த இடத்துலேருந்தே அதை கிளியர் பண்ணிடலாம், இதை கிளியர் பண்ணால் முடியாது. எகெயின் முயற்சி பண்ணக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது. அப்போ நிறைய முயற்சிகள் தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது. முயற்சிகள் வழியாக மட்டுமே நீங்கள் முன்னுக்கு வரணும். கனவுகளால் நீங்கள் சஞ்சரிக்கப்பட்டீர்களே, ஆனால் அங்கே காரிய தடை அப்படின்றது வந்துடும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு முயற்சி பண்ணக்கூடிய துளாராசிக்காரர்கள் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். ஓகே, நீங்கள் ஒரு 20 வயதிலிருந்து நீங்கள் ஒரு 45 வயதுக்குள் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் 4 விஷயம் டிக் போட்டுக்கோங்க. முதல்ல கடன் அடைய போகுது, முதல்ல கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் நடக்க போகுது, குவாசத்தம் கேட்க போகிறது, 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பு அதிகரிக்க போகுது, கடன் அடைய போகிறது, வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, எல்லாமே அதிகரிக்க போகுது. குலதெய்வங்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க, அங்கே இது வரைக்கும் வச்ச குலதெய்வ வழிபாடெல்லாம் நிவர்த்தி பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த வயது ஒத்தக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, இங்கே ஒரு 45 வயதிலிருந்து ஒரு 55 வயதுக்குள் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு. ஃபாரின் போயிட்டு வருவீங்க, வெளிநாடு வெளி மாநிலம் டிராவல் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பை அங்கிருந்து குருவுடைய பார்வையும் ராகுவுடைய தூண்டலும் உங்களை தூண்ட போகிறது. ஸோ அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. நிறைய எக்ஸ்பெஷலி அந்த முஸ்லீம் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, இல்லை அந்த மதத்தினோடு ஒரு 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 இஸ்லாமிய மதத்தினோடு ஒரு இணக்கமாக இருத்தல், அவர்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைத்தல், இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதே சமயம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பிற மொழி பேசக்கூடிய பிற மதத்தை சேர்ந்தவர்களுடைய அவர்கள் மூலமாக ஒரு லாபம், அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம், அவர்கள் மூலமாக ஒரு அனுகூலம் கொள்வதற்கு வாய்ப்பு. மொத்தத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, சிந்தனை சிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. எதில் கவனம்னா உடல்நிலையில் கவனம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனம், கணுக்காலில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, அதே மாதிரி பின்னாடி பேக் போன் L1 L2வில் பார்த்துக்கணும். சுற்றி முற்றி பார்த்தோன்னா கொஞ்சம் கழிவுகள் போகக்கூடிய இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு. அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. நிறைய வெந்நீர் குடிக்க சிந்தனை சிறக்க ஆரம்பித்துடும். சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு.